ஆச்சி, பாட்டி, அம்மம்மா அப்படின்ட்டு அம்மாவோட அம்மாவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. நான் எனக்கு அம்மாவோட அம்மாவை ஆச்சி அப்படின்னு கூப்பிடுவேன். எல்லா ஆச்சி தாத்தாவுக்கும் அவங்க பேரன் பேத்திகள் ரொம்பவே ஸ்பெஷல். அதே மாதிரி எல்லா பேரன் பேத்திகளுக்கும் அவங்க ஆச்சி தாத்தானா ரொம்பவே ஸ்பெஷல். அதுவும் பேத்தியாக இறந்தாச்சுன்னா அவங்களுக்கும் நம்ம ரொம்பவே ஸ்பெஷலாக இருப்போம். நம்மளும் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளைங்களாகவே நம்ம வளர்ந்துருப்போம். எங்கள் ஆச்சி நல்ல துணி தைப்பாங்க. அவங்க ஒரு சிலோன் டெய்லர்கிட்ட அவங்க படிச்சுட்டு நல்ல அழகாட்டு ஃப்ராக், கவுன் எல்லாமே தைப்பாங்க. அம்மாவுக்கு, சித்திக்கெல்லாம் வகை வகையாக துணியெல்லாம் தைச்சி கொடுத்துருக்காங்க. காலையிலே கருப்பட்டி காப்பி ஒரு பானை நிறையா போட்டு வச்சுட்டு வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்களாம். அதுபோல் வகை வகையாக சாப்பாடெல்லாம் செய்து எப்போவுமே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். கவிஞர் வைரமுத்து ஒரு இதில் சொல்லியிருக்காங்க, ஒருத்தங்களை பற்றி நம்ம என்றைக்கு பேசுகிறத நிறுத்துகிறோமோ அன்னைக்கு தான் அவங்க உண்மையாகவே இறந்துருக்காங்கன்ட்டு. எங்கள் ஆச்சி இன்றைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீலிங்.